ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்து செய்ய போகிறோம். அதுவும் அரிசி மாவு வச்சு இன்றைக்கி வந்து ஸ்வீட் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பால்கோ சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்வீட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அந்த கடாயில் வந்து ஒரு கப் வந்து நான் வந்து அரிசி மாவு வந்து எடுத்துக்கிறேன். இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நான் வந்து முறுக்கு மாவுக்கு அரைச்சேன். ஏற்கனவே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன் முறுக்கு மாவு எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு. அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாவில் வந்து நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா பச்சைப்பருப்பு, துவரம்பருப்பு, அதாவது நம்ம பொட்டுக்கடலை, உளுத்தம்பருப்புலாம் சேர்த்துருக்கேன். அதனால் இந்த மாவு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. என்கிட்ட இந்த மாவு தான் இருக்குது, அதனால் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நார்மலாக வந்து பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ அந்த மாவு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல இதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ வறுத்து எடுத்து அந்த மாவை வந்து நம்ம வந்து ஒரு ஜல்லடியில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக வந்து கிடைக்கும். அதனால் நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த பச்சரிசி மாவு வந்து நம்ம ஒரு நிமிஷம் மட்டும்தான் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். அது ரொம்பவும் வந்து வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. இது வந்து ஒரு நிமிஷம் நம்ம வந்து வறுத்து எடுக்கும்போது நமக்கு நல்ல ஒரு வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் நம்ம வறுத்தோம் அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா இருக்காது. அதனால் லைட்டாக வந்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துக்கிட்டால் போதுங்க. இப்போ நல்லா வந்து இதை ஜலிச்சு எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டிகள் இருக்குது பாருங்கள். இப்போ நைஸாக இருக்க மாவு வந்துட்டு அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போது அதே கடையில் வந்து நான் வந்து ஒரு கப் வந்து பால் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ கடைகளில் வாங்கினா பேக்கெட் பாலாக இருக்கட்டும், இல்லை வீட்டிலே வந்து பசும்பாலாக எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப் வந்து பால் வந்து இந்த கடையில் வந்து சேர்த்தாச்சுங்க. இது கூடவே நம்ம வந்து 2 ஏலக்காய் வந்து அப்படியே வந்து இதோட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் இருந்தால் கூட நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த பால் வந்து நல்லா வந்து சூடாகிட்டு நல்லா பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சர்க்கரை வந்து சேர்க்க போகிறோம். நான் வந்து அரை கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சுகர் வந்து அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் 3/4 கப் கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரட்டுங்க, நல்லா கரையணும். இப்போ நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் வந்து சேர்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோகனட் பவுடர் வந்து ஒரு 1/4 கப்பு வந்து நான் எடுத்துக்கிறேங்க. நான் வீட்டிலே வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவே ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் 1/4 கப்பு வந்து பால் சேர்த்துக்கிறது இருந்தால் கூட இப்போவே வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற போல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம சலிச்சு வச்ச அந்த மாவை வந்து நல்லா கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கிற போல் இருக்கும், ஆனால் சிம்மில் வந்து வச்சுக்கோங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பில் கேஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா சும்மா ஒரு கை அளவு தண்ணி வந்து நல்லா தெளித்து விட்டுக்காங்க. தெளித்து விட்டுட்டு திரும்பவும் வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா உடச்சி விட்டுடுங்க. நமக்கு கரெக்டாக அந்த பக்குவத்தில் வந்துடும். அப்படியே வந்துட்டு நம்ம இது போல் நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சோம் அப்படின்னா அதுலேயே வந்து நல்லா வந்து நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும் அந்த மாவு பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுருக்கோம். அப்படியே வந்து எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இது கூடவே கொஞ்சமாக வந்து எண்ணெயை வந்து தொட்டு நல்லா திரும்பவும் ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளோட மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், கைகளில் வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம வந்து அகலமான ஒரு பூரிக்கட்டை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா கீழே வச்சு நல்லா இந்த மாதிரி பூரிக்கட்டையில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ளாட்டாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷேப்பர் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்ம அது மேலே வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம வேணுன்ற டிசைனில் வந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக வந்து வந்துடுங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஷேப்பர் இருந்ததுன்னா அழகாக வந்து எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஃப்ளவர் சைஸில் அதை வந்து ஷேப்பில் தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கைகளில் கூட நம்ம வந்து இதை வந்து எடுக்கலாம் அழகாக. இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் சட்டுன்னு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவில் வந்து நான் இன்னொரு மெத்தடில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டோம். கொஞ்சமாக வந்து மாவு இருக்குது. இதில் கொஞ்சமாக மாவு வந்து எடுத்துக்கிட்டு நல்லா உருண்டையாக உருட்டி கையில் பிடிச்சிட்டு நல்லா உருட்டி விட்டுக்கோங்க. நல்லா கிராச்சஸ் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா மேலே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சு அந்த ஷேப்பர் வந்து நம்ம அழுத்தி கொடுத்தோம்னா ஈஸியாகவே வந்துடும். இந்த மெத்தடும் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி கூட ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வசதியாக இருக்குது நீங்கள் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அழகாக வந்து வந்துடுச்சு பாருங்களேன். இப்போ நம்ம போட்டிருக்கிற அந்த பொருள் எல்லாமே கரெக்டாக வந்து இருக்குது. நம்ம நல்லா கட்டியாக வந்து சூப்பராகவும் நல்லா வந்துடுச்சு பாருங்கள். ரொம்பவும் வந்து தண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து ஷேப்பர் வந்து வராது. நல்லா பிசு பிசுன்னு கையில் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ இதையே வந்து நல்லா சமப்படுத்திட்டு நல்லா அழகாக இதே மாதிரி எடுத்துடலாங்க. இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு கப் மாவில் வந்து 20 பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன்.
20 பீஸ் வந்து சரியாக வந்திருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மாவு திரட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட ஷேப் வந்து மாறுதலாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அப்படியே இருக்கட்டும். நான் வந்து அதே கடாயை வந்து அது யூஸ் பண்ணுறேன். இப்போ 1 கிளாஸ் வந்து தண்ணி இதோட சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இதோட போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்வீட்டை வந்து ஒரு தட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ இதோட வந்து உள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை மறக்காமல் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தண்ணி வந்து பொங்கி மேலே வராது. இப்போ வந்து இது வேகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். நம்ம வந்து மூடி போட்டுக்கலாங்க. இந்த மூடி போடுறதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டவுல் வந்து கட்டி விட்டுருக்கோம். அந்த டவுல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து நல்லா வேர்த்து வடியும் போது பார்த்திங்கன்னா நம்ம அது ஃபுல்லாகவே இறங்கி குழகோன்னு ஆகிடும். நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு டவுலை வந்து கட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும். தண்ணிலாம் வந்து வடிஞ்சு வரும்போது நமக்கு வந்து இந்த துண்டில் வந்து அப்சர்வ் ஆயிருங்க. அதனால் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது இது வந்து ஒரு 10 நிமிஷம் தான் குக் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து மாவெல்லாம் வறுத்து எடுத்துருக்கோம். அதனால் ரொம்ப வந்து வேகணுன்ற அவசியம் இல்லைங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லாவே வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து அப்படியே வந்து ஆற விட்டுடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து வேக வச்சுருக்கோம். இப்போ வந்து கோகோனட் பவுடர் வந்து நான் ஒரு 2.5 ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அது உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நான் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்க்க போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் தான் வந்து சேர்க்க போகிறோம். அதாவது நம்ம பிங்க் கலர் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. நான் வந்து கலருக்காக நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து விருப்பப்பட்டால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து நம்ம கைகளெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த ஃபுட் கலர் வந்து சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் அப்படி வந்து கோகோனட் பவுடரை மட்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதுக்காக நான் வந்து சேர்க்குறேன். இப்போது இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஒயிட்டு பிங்க் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் கொடுக்கும். அதனால் நான் வந்து எடுத்துக்கிட்டுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இப்போது இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ இந்த சர்க்கரை தண்ணி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்வீட்டை வந்து அந்த கோகோனட் பவுடரில் வந்து டிக் பண்ணும்போது சரியாக வந்து ஒட்டாது. அதனால மேலே வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கோகோனட் பவுடரில் வந்து நம்ம தொட்டு எடுக்கும்போது நல்லா வந்து ஒட்டிக்கும். அதுக்காக தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன், மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் 2 பக்கமும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம டிக் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக வந்து நல்லா கோட்டிங் ஆகுது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கலர்ஃபுல்லான சூப்பரான ஸ்வீட் வந்து இன்றைக்கி பச்சரிசி மாவில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுங்க. ரொம்பவே ஈஸியாக வந்து ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்வீட் வந்து செஞ்சு கொடுக்கலாம். சும்மா போர் அடிக்கிற டைமில் செஞ்சு சாப்பிட்லாங்க. வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக ஸ்வீட்டாக இருக்குது பாருங்கள். அருமையான ஒரு ஸ்வீட் வந்து நம்ம வீட்டிலே சிம்பிளாக இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணி வச்சு இந்த மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட 1 கப் வந்து மாவு இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பால்கோ சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டில் வந்து பக்காவே கிடச்சிருக்குங்க. செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி, நம்ம வீட்டில் சாப்பாட்டு அரிசி இருந்தால் கூட பரவாயில்ல. 4 மணி நேரம் ஊற வச்சு மாவை நல்லா அரைச்சி எடுத்துக்குவாங்க. 1 கப் மாவில் வந்து ஈஸியாக சிம்பிளாக சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் வந்து நிறைய வந்து ஸ்வீட் ரெசிபிஸ் கொடுத்துருக்கேன். அப்படியே அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று கொடுத்துருங்க. இந்த ஸ்வீட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, பாய்.